ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ள போறோம். மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம இதுக்கு போறதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம இப்போ வந்து MongoDB அப்படிங்கிற ஒரு பேக் எண்ட், அதாவது டேட்டா பேஸ் பத்தி கம்ப்ளீட்டா நம்ம படிச்சிட்டோம். கரெக்டா? ஸோ இன்னும் ஒரு 2, 3 வீடியோஸ் நம்மளுக்கு பாக்கி இருக்கு. பட் அதையுமே நம்ம சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் போறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெப்சைட்டை நம்ம டிசைன் பண்ணணும். கரெக்டா? ஸோ அந்த வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா சும்மா வந்து பிஹேவியர் சரியில்லாம நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த வெப்சைட்டை நிறைய யூசர்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரீசனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு வெப்சைட்டை கிளியரா அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியா பார்த்தீங்க அப்படின்னா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம வந்து டீடைலா படிக்கிறோம். இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு, ரியாக்ட் இருக்கு, ஸோ வந்து ஆங்குலர் இருக்கு. பட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரிஃபர் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி வந்தது தான். கரெக்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்டை பத்தி நல்லா கத்துக்க போறோம். அதுக்கப்புறம்